ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா சரணம். குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை சச்சரவு, நோய் நொடின்னு வந்துகிட்டே இருக்கா? அப்படின்னா உங்க குடும்பத்துல நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க. அதனால தான் இப்படி அனைத்தும் நடக்கு. முக்கியமா பார்க்கணும்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கடவுளை வேண்டதை விட்டுருப்பீங்க. உங்களோட குலதெய்வத்தை வேண்டதை விட்டுருப்பீங்க. இது அனைத்துமே நடக்கும்பொழுது தான் உங்க குடும்பத்தை இது போன்று நோய் நொடி சண்டை சச்சரவுகள்லாம் வந்து வாட்டி வளைக்கும். நீங்க உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் இந்த ஒத்த வார்த்தை ஸ்லோகத்தை சொல்லி வாங்க. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்கிடும். முக்கியமா நோய் நொடி குடும்ப சண்டைகள் அனைத்துமே நீங்கிடும். அதை பற்றி தான் நீங்க நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரியவாவை சந்திக்க எத்தனையோ பக்தர்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்படி பக்தர்கள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதும் பெரியவா அதற்கான சரியான ஒரு பதிலை கொடுத்து எத்தனையோ பக்தர்கள் வாழ்க்கைய திசை மாற்றி விட்டு நல்லபடியா இருக்க வச்சிருக்காங்க. அப்படித்தாங்க ஒரு நாள் ஒரு சிறு வயது பையன் தான். அவனுக்கு 15 வயது தான் இருக்கும். அதன் பெரியவா பார்க்க தினமும் வந்து போய்கிட்டு இருக்கான். ஆனா பெரியவாட்ட எதுவுமே பேச மாட்டான். ஆனா திடீர்னு ஒரு நாள் பெரியவா கூப்பிட்டு விட்டாரு. இங்க வாப்பா தம்பி, என்னப்பா தினமும் வந்துட்டு போற, ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு அந்த தம்பிகிட்ட கேட்கும்போது சொல்றா, பெரியவா எங்க அம்மா அப்பா எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியவா. அவங்க சண்டை போறதுனால என்னோட படிப்பும் பாதிக்குது. என்னோட மனநிலை ரொம்ப கஷ்டமா அழுகலையா வருது பெரியவா. அவங்க சண்டை போடும் போது நான் தடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா தடுக்க போனா அதுக்கு மறுபடியும் சண்டை அதிகமாகுது பெரியவா. என்னையே எங்க அப்பா அடிக்காரு பெரியவா. எங்க அம்மா அதை தடுக்க வரும்போது எங்க அம்மாவையும் அடிக்காங்க பெரியவா. இதுல இருந்து எப்படி நான் வெளியே வர்றதுன்னு தெரியல பெரியவா. குடும்பத்துல முக்கியமா திருப்பி திருப்பி நோய் வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு என்ன நோயால படுக்க வச்சிருது, அப்படி இல்லைன்னா எங்க அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்களுக்கு நோய் வந்து அவங்க படுத்துக்கிறாங்க. இது தினமும் நடக்கிறதுனால இதனாலையும் சண்டைகள் வீட்டுக்குள்ள அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு பெரியவா. இதுல இருந்து வெளியே எப்படி வர்றதுன்னே தெரியல பெரியவா அப்படின்னு அந்த ஒரு சிறிய பையன் பெரியவாட்ட கூடுறான். அப்படியா, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கா? சரி, கவலைப்படாத. இந்த சிறு வயதுல நீ இவ்வளவு கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு ஒத்த வார்த்தை ஸ்லோகத்தை நீ மறக்காம உனக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீ சொல்லிப்பாரு. உன்னோட எல்லா கஷ்டங்களும் தீந்துரும். முக்கியமா அனைத்து வகையான பிரச்சனையிலும் போயிடும். அது வேற ஒன்றும் இல்லை. ஓம் சிவ சிவாய நம சிவாய போற்றி. ஓம் சிவ சிவாய நம சிவாய சிவ சிவாய போற்றி அப்படின்னு இந்த ஒத்த வார்த்தை ஸ்லோகம் தான். உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சுலபமா இருக்கும். இதை நீ தினமும் சொல்லி வா. மறக்காம உன்னோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீ சொல்லு, இல்ல உன் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீ சொல்லு, தெய்வங்களை வேண்டிக்கிட்டு சொல்லு. இப்படி இதை நீ தினமும் சொல்லி வந்தேன்னா உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்தும் பிரச்சனையும் நீங்கி குடும்பத்துக்குள்ள சண்டை பண கஷ்டம்னு எதுவுமே வராம நல்லபடியா இருக்கலாம். நீ இதை மறக்காம சொல்லி வா. நல்லதுதான் நடக்கும், நம்பிக்கிட்டேயோ செய்யி எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லி அனுப்ப அந்த சிறிய பையனும் வீட்டுல செஞ்சு தினமும் பார்க்க அதன் பிறகு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்கிருச்சு. நீங்களும் தைரியமாக இதை செய்து வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நன்றி, வணக்கம்.